மக்களே, இந்த வில்லேஜ் ஹவுஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை ஊற்ற போகிறோம். முடக்கத்தான் கீரை, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த ஒரு டம்ளரில் இட்லி அரிசி மாவு, வெறும் இட்லி அரிசி மாவு, அதை கூட இதை ஊற்றி கலந்துக்கணும். உப்பு, தோசைக்கல் வச்சு நல்லா எண்ணெய், தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு சரி. முடக்கத்தான் கீரையில் மூட்டு வலி எல்லாம் பெரியவங்கள்லாம் நல்லா சாப்பிடலாம். மூட்டு வலிலாம் ஓரளவுக்கு குறைஞ்சி வரும். இப்போ வாரத்தில் 2 நாள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இந்த மாவு வெறும் அரிசி மாவு மட்டும்தான், உளுந்து மாவு இல்லாமல் அது கூட முடக்கத்தான் கீரை கலந்து ஊற்றினா நல்லது. அது அப்படி தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லா வரும். உளுந்து மாவு கலக்கக்கூடாது. அப்புறம் இது முடக்கத்தான் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கவங்க, மூட்டு வலி இல்லாதவங்களும் வராத இருக்கிறதுக்காக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.